ஏதோ டிராமான்னு சொன்னீங்க. சொன்னேன், கேன்சல் ஆயிடுச்சு. என்னாலயா? இல்ல, என்னால. மாதவன், டேய் இது சங்கரன் தானே? 20,000 ரூபாய் பணத்தை முழுசா முழுங்கிட்டு சங்கர் நான் கேட்குறேன், வாடா. எங்கடா எஸ்கேப் ஆற? உனக்கு 3 இடம் தெரியும் சொன்னல, எனக்கு 3 இடம் தெரியும். கமிஷனர் ஆபீஸ், ஐஜி ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ். போமா? உன் வாழ்க்கையை நீ தான் முடிவு பண்ணு. இப்போ உனக்கு கமிஷனர் ஆஃபீஸ் போகணுமா, 20,000 ரூபாய் பணம் வேணும்? 20,000 ரூபாய் பணம் தான் வேணும். 30 நிமிஷத்தை கொடுக்குறேன், என் கூட வா. மாதவன் எத்தனை பேர் கொடுத்துருப்பான், உனக்கும் கொடுப்பான். வா வா சங்கரா. ஜானகி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அண்ணி? அது வந்து என்ன அண்ணி? இல்ல, அது வந்து சொல்லுங்க. இத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு கூச்சமா இருக்கு. நமக்குள்ள என்ன அண்ணி? சொல்லுங்க. அது வந்து இல்ல, வேண்டாம். இத பாருங்க, சொல்றதா சொல்லுங்க, இல்லனா ஆளை விடுங்க, நிறைய வேலை இருக்கு. நிஜமாவா? எத்தனாவது மாசம்? 3வது மாசம். அண்ணா அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல, உன்கிட்ட தான் முதல்ல சொல்றேன். இருங்க, இந்த சந்தோஷமான விஷயத்தை இப்பவே 2 பேர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஏய் ஜானகி! அண்ணா, அப்பா! அப்பா, அப்பா, நீங்க தாத்தா வக போறீங்க. அண்ணி முழுகாம இருக்காங்க. 3வது மாசம். அப்படியா? என்ன மார்க்கெட் மாதிரி கசகசன்னு ஒரே சத்தம். வீட்ல மனுஷனை நிம்மதியா படுக்க விட மாட்டீங்களா? நாங்க சத்தம் போட்டா கத்துவ. நாளைக்கு ஒரு குட்டி பையன் இந்த வீட்டையே 2ஆக்க போறான். அப்ப சைலண்ட் ஆயிடுவ. புரியல? நீ அப்பா ஆக போற. அண்ணி முழுகாம இருக்காங்க. என்னன்னா பேச்சே காணும்? பயலுக்கு வெக்கம். அப்பா, பால் வாங்கிட்டு வாங்க. பால் பாயசம் வச்சு மாமி, மாதவன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இந்த விஷயத்த சொல்லிடலாம். அப்புறம் அண்ணி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. அப்புறம் வேற ஜானகி, போதும் நிறுத்து. இப்போ என்ன குழந்தைக்கு அவசரம்? இன்னும் 2 வருஷம் போகட்டும். ஏய், என்னடா சொல்ற? அபார்ஷன் பண்ணிடலாங்கிற. அண்ணா, மீன் தொட்டியை இப்படி கீழே போட்டு உடைச்சிருக்கேடி, போடி. ஏண்டா, உனக்கு புத்தி கித்தி கட்டி போச்சா? யோசிச்சுதான் பேசுறியா? அப்பா, யோசனை பண்ணி தான் சொல்றேன். இப்பவே குழந்தைனா நாளைக்கு பிரசவம், மருந்து, ஆஸ்பத்திரியில எக்கச்சக்க செலவு இருக்குப்பா. இப்போ வேண்டாம்ப்பா. நம்ம குடும்பத்துக்கு தலைச்சிருக்கிற முதல் வாரிசுடா, அத போய் கலைக்க சொல்றிய? அப்பா இங்க பாருங்கப்பா, நான் ஒரு ஃபிளாட் வாங்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துட்டு வரப்பா. அதுக்கு இன்னொரு 2 இயர்ஸ் ஆகும்பா. இப்ப போய் குழந்தைன்னா ஃபிளாட் வாங்க முடியாம போயிடும்பா. ஃபிளாட் எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா குழந்தை அப்படி இல்ல. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? கருவை கலைக்க சொன்னேன், அவ்வளவுதானே. கருப்பை எடுக்க சொல்லியே. டேய், நான் அப்படி நினைச்சிருந்தா நீ இப்ப இருந்திருக்க முடியுமாடா? எனக்கும் உங்க அம்மாவுக்கும் கல்யாணம் ஆனா 3 மாசத்துல நீ வயித்துல வந்துட்ட. அப்ப எனக்கு நிரந்தரமான வேலை கூட கிடையாது. நீங்க அவசரப்பட்டதுனால தான் இப்ப நான் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். எதுலயுமே ஒரு முன் யோசனை வேணும்பா. அது இல்லாதனால தான் கடமைக்குன்னு பெத்திக்க, அப்புறம் கடனுக்குன்னு வளர்த்திக்க.
உங்க இயலாமையினால படிச்சது போதுன்னு என்ன வேலைக்கு அமிச்சிட்டீங்க. இப்போ இந்த மிலிட்டரில ஜெயில மாட்டிக்கிட்டு நான் தவிச்சிட்டு இருக்கேன். கணக்கு பார்த்து வாழ்க்கை நடந்திருந்தீங்கன்னா இவளை பெற்றிருக்கவும் மாட்டீங்க, இவளுக்கு கல்யாணம் நடக்கலன்னு தவிச்சிருக்கவும் மாட்டீங்க. இவனு குடும்பத்துக்கு பெருசா தியாகம் பண்றதை நினைச்சுக்கிட்டு பேக்கை தூக்கிட்டு ஆபீஸ்க்கு போயிருக்க மாட்டான். இத பாரு, தேவையில்லாத பேசாத. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, அண்ணி குடும்பத்துக்கும் இதான் முத வாரிசு. தயவு செஞ்சு இத அடிச்சிடாத. டேய், ஒரு செடியை நடும்போது கூட அது எத்தனை மாசத்துல வருஷத்துல காய்க்கும்னு கணக்கு போட்டு தாண்டா நடுவாங்க. வாழ்க்கையும் அதே மாதிரி தான். ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டா அடுத்து அவ முழுகாம இருக்காளா எத்தனை மாசம்னு விசாரிப்பாங்க. இத பாருங்க, மரம் செடி கொடின்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. நாளைக்கு ஒவ்வொரு செலவுக்கும் நான் தானே அழணும். உன் குழந்தைக்காக நீ எதுவும் செய்ய வேண்டாம். வயித்துல வளர்ற குழந்தைய எங்க வயித்த காய போட்டாவது நாங்க வளர்த்துக்கிறோம். நீ பிளாட் வாங்க, இல்லனா பங்களாவே கட்டு. ஊரை வளைச்சு வீடு கட்டினாலும் அப்பா அம்மானு கூப்பிடுற குழந்தை இல்லனா அது வீடே இல்ல. இது கூட நீ சொன்னியே தியாகம்னு, அதுக்காக இல்ல. பொண்ணுன்னா அவ வயித்துல ஒரு உயிர் பிறக்கணும், இல்லனா அவ பொண்ணா இல்ல பொணமாதான் நடமாடிட்டு இருப்பா. நானும் ஒரு பொண்ணு, எனக்கு அந்த ஃபீலிங் தெரியுங்கிறதுனால தான் சொல்றேன். இத பாருங்க, உங்க எல்லார் ஃபீலிங்காவும் குழந்தைய பத்துக்கிட்டு நாளைக்கு நான் ஃபீல் பண்ண கூடாது பாருங்க. இத பாருங்க, நாளை காலையில அவளை ரெடியா இருக்க சொல்லுங்க. ஹாஸ்பிடல் போறோம், அபார்ஷன் பண்றோம். ஓகே? ஏழை மக்களுக்காக லயன்ஸ் கிளப்போட சேர்ந்து நாம ஹாஸ்பிட்டல் கட்ட போற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். சோ ஒரு நல்ல காரியம் பண்ண போறோம். நீங்க எல்லாருமே பெரிய மனசு பண்ணி தாராளமா நிதி உதவி செய்யணும். ஹாஸ்பிட்டலுக்கு யார் பேரை வைக்க போறீங்க? வழக்கமா ஃபண்ட் யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களோட பேர் வைக்கிறதா நம்மளோட வழக்கம். நான் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு தேவையான நிலம் தரேன். தேங்க்யூ ஷீலா. இட்ஸ் ஓகே. நான் 1 lakh டொனேட் பண்றேன். தேங்க்யூ. நான் வேணா 100 மூட்டை சிமெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே, நான் 2 lakhs தரேன். நான் 5 lakhs தரேன். அப்போ பணம் அதிகமா கொடுக்குற ராஜேஸ்வரி பேர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வைக்கணும். இதுல உங்களுக்கு யாருக்கும் அப்ஜெக்ஷன் இல்லையே? இல்ல நோ, எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. தாராளமா அவங்க பேரே வைக்கலாம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ராஜேஸ்வரி பேரையே வச்சிடலாம். ஓகே, வாமா பிரியா. ஹலோ. யார் இந்த பொண்ணு? நம்ம பத்மாவுடைய சிஸ்டர். போன வரந்து அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. ஆமா, அக்கா வரலையா? வந்திருக்காங்க. கீழே கார்ல வெயிட் பண்றாங்க. கால்ல கொஞ்சம் பெயின் இருக்கிறதுனால அக்காவால ஸ்டெப்ஸ்ல ஏறி வர முடியல. கால்ல என்னாச்சு? ஒன்னும் இல்ல, சாதாரண சுளுக்குதான். ஆமா, ஏதோ ஹாஸ்பிட்டல் கட்ட போறதா அக்கா கிட்ட சொன்னீங்களாமே? ஆமாம்மா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் அப்பா கிட்ட சொல்லி அமெரிக்கால இருந்து நான் வாங்கி தரேன். மொத்த எக்யூப்மெண்ட்ஸ்னா எப்படியும் 10 lakhs மேல ஆகுமே. ஒரு நல்ல காரியத்துக்காக செய்யும்போது கணக்கு பார்க்க கூடாது. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ராஜேஸ்வரி பேரை வைக்க முடியாது. பிரியா எந்த பேரை சொல்றாலோ அந்த பேரை தான் வைக்கணும். இல்ல அவங்க பேரே இருக்கட்டும். என்னம்மா நீ கோவிலுக்கு 40 ரூபாய்க்கு டியூப்லைட் வாங்கி கொடுத்தாலே அன்பளிப்புன்னு கொட்டை எழுத்து எழுதிக்கிறாங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு உன் பேர் வேண்டாங்கிற? எங்க ஃபேமிலில யாரும் பேருக்காக எதையும் செய்யறது இல்ல. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னு லிஸ்ட் கொடுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். ஓகேம்மா, நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு கூடிய சீக்கிரத்துல சொல்றேம்மா. ஓகே, கீழே அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் கிளம்புறேன். ஓகேம்மா. பிரியா இருமா, நானும் வரேன். ஓகே, பாய். 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 வாமா. உங்க சிஸ்டர் அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியல. ஏங்கா, யுனிவர்சிட்டி சர்டிபிகேட் காமிச்சாதான் அமெரிக்கால படிச்சு நம்புவீங்களா? இல்ல, மேப்ல அமெரிக்காவை பார்த்துட்டு ஷார்ட்ஸும் ஸ்லீவ்லெஸ்ஸுமா அலையறாங்க. நீ அமெரிக்காலயே 5-6 வருஷம் இருந்து படிச்சுட்டு வந்திருக்க. இன்னும் புடவையும் தமிழ் கலாச்சாரத்தையும் மறக்கல போல இருக்கே, அதான் கேட்டேன். உண்மையை சொன்னா இங்க இருக்கிறவங்க தான் வெளிநாட்டு கலாச்சாரங்கிற பேர்ல அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு சுத்துறாங்க. பட் அமெரிக்கால இருக்கிற நம்ம ஆளுங்க தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழையும் இன்னும் மறக்கல. நான் கூட உலகத்திலே சிறந்தது தமிழ் பண்பாடுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ கட்டிக்க போற மாப்பிள்ளையும் தமிழ்காரரா தான் இருக்கணும்னு நினைப்ப போல இருக்கு. நினைக்கிறது என்ன, என்கிட்டயே சொல்லிட்டா. மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க என் தம்பியை பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், பட் பார்த்ததில்ல. அமெரிக்கால படிச்சிட்டு இருக்காருன்னு சொன்னீங்களே, அவர் தானே?
ஆ ஆ அது என்னோட ரெண்டாவது தம்பி ரமேஷ் அமெரிக்கால படிச்சிட்டு இருக்கான். நான் சொல்றது என்னோட மூத்த தம்பி அருண். ஆ, எங்க கம்பெனிலேயே ஜேஎம்டியா இருக்கான். பிசினஸ்ல கில்லாடி. அவனுக்கு கூட நான் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் பத்மா, என் தம்பியோட பிசினஸ் டேலண்ட்டும் உங்க சிஸ்டரோட அமெரிக்கா படிப்பும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அவங்க ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும்ல. நீங்க என்ன சொல்றீங்க? என் தம்பி அருணுக்கும் உங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன். கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு ஈஸியா சொல்றீங்க. உங்க தம்பி என் தங்கைய பார்க்கணும், அவருக்கு பிடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் கலந்து பேசணும். ஜாதக பொருத்தெல்லாம் இருக்கே. முகத்தை பார்த்தாலே நான் ஜாதகம் சொல்லிடுவேன். 2 பேருக்கும் பொருத்தம் சரியா இருக்கும். என் தம்பி நான் கோடு போட்டா நான் கோலம் போட்டாலே தாண்ட மாட்டான். எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜேஸ்வரி எடுக்கிறதா முடிவு. நான் முடிவு எடுத்துட்டேன். என் தங்கச்சியும் ஏன் சொல்ல மீற மாட்டா. ஒரு நல்ல நாள் பாருங்க, நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். இந்த ராஜேஸ்வரிக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். அப்ப நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. ஹலோ, என்னங்க, நான் தான் பேசுறேன். சொல்லு ராஜே. அருணுக்கு நான் பொண்ணு பார்த்துட்டேன். அப்படியா? நாளைக்கு நிச்சயதார்த்தம். நாளைக்கேவா? ஆமா. என்னங்க இது, Dress கூட சேஞ்ச் பண்ணாம அப்படியே படிச்சிட்டீங்க? ப்ளீஸ் ராஜே, தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, எழுந்திருங்க. அருணுக்கு நான் பொண்ணு பார்த்திருக்கேன். நிச்சயதார்த்தம் கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பொண்ணு யாரு, நிச்சயதார்த்தத்துக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்க, மண்டபம் பார்த்துட்டியா, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா? எல்லாத்தையும் நீயே பாத்துக்கமா. நீ பண்ண கரெக்டா தான் இருக்கும். இது கல்யாண வேலைங்க. எல்லாத்தையும் நான் ஒரே ஆளா செய்ய முடியாது. எவ்வளவு வேலை இருக்கு. சமையலுக்கு ஆள் சொல்லணும், நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் இன்வைட் பண்ணணும். எல்லாத்தையும் விட முக்கியமா நம்ம வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணணும். ஏமா, ஒயிட் வாஷ் பண்றது பெரிய பிரச்சனையா? நம்ம வேலுவை கூப்பிட்டு அடிக்க சொன்னா அடிச்சிட்டு போறான். ஆமா, அவன் வந்து 4 இழு இழுத்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் சுவத்துல இருக்கிற பெயிண்ட் எல்லாம் நம்ம Dress மேல தான் இருக்கும். 10-12 வருஷமா அவன் தானமா செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் வேண்டாம், நான் முடிவு பண்ணிட்டேன். என்னங்க, என் ஃப்ரெண்டு உஷா வீட்ல ஒரு புது பையன் இன்டீரியர் டெக்கரேட் பண்ணிருக்கான். எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அந்த வீட்டையே மாத்திட்டானா பாருங்களேன். நான் வந்து அவனை தான் கன்சல்ட் பண்ண போறேன். நம்ம வால்ஸ்க்குலாம் என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம், எப்படி மாடிஃபை பண்ணலான்னு அவனை தான் நான் கேட்க போறேன். ஏமா, இத்தனை வருஷமா வேலு தான் நம்ம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு யாரோ ஒருத்தனை பார்த்து அந்த வேலையெல்லாம் கொடுக்க போறேன்ற, இது எந்த விதத்துல நியாயம்? அவன் ஒயிட் வாஷ் பண்ணா ஒரே மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்ல, நாம அவனுக்கே வேலையை கொடுத்தா நம்மள விட்டா வேற ஆள் இல்லைங்கிற திமிர்ல ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டான். ஆனா இந்த புது பையன் இருக்கான் பாருங்க, ரொம்ப நல்லா வேலை செய்யறாங்க. சின்ன வயசுங்கிறதுனால ரொம்ப ஆர்வமா இருக்கான். நமக்கு தேவை குவாலிட்டி. 10 வருஷம் வேலை செஞ்சா என்ன, 100 வருஷம் வேலை செஞ்சா என்ன? சீனியாரிட்டி முக்கியம் இல்லைங்க, சின்சியாரிட்டி தான் முக்கியம். அவங்களால நமக்கு என்ன பெனிஃபிட், அதை தான் நம்ம பார்க்கணும். அப்ப ப்ரொமோஷனை ஜானகிக்கு கொடுத்துடலாங்கிற. யார் இந்த ஜானகி? என்ன ப்ரொமோஷன்? அது வந்து ராஜேஸ்வரி, நானும் உன்ன மாதிரியே ஒரு குழப்பத்துல இருக்கேன். இப்ப நம்ம கம்பெனில ஜிஎம் போஸ்ட் காலி ஆகுது. அத தகுதியும் திறமையும் இருக்கிற ஜானகிக்கு கொடுக்கலாமா, இல்ல சீனியாரிட்டி பிரகாரம் பார்க்க போனா அந்த நம்பிராஜன் வராரு, அவருக்கு கொடுக்கலாமான்னு. இதுல என்ன குழப்பம் வேண்டி இருக்கு? யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு கொடுங்க. வெரி குட். அப்போ உன்னோட ஓட்டு ஜானகிக்கு தான். இல்ல, தகுதிக்கு. ரெண்டும் ஒண்ணுதானே ராஜேஸ்வரி? உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும். நான் முதல்ல போய் உஷாக்கு ஃபோன் பண்ணி அந்த இன்டீரியர் டெக்கரேட்டரோட அட்ரஸை வாங்கிட்டு வந்துடுறேன். அப்ப நானும் ஜானகிக்கு ப்ரமோஷனை டிக்ளேர் பண்ண வேண்டியதா? மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். Good morning, sir. Good morning, everyone. Be seated.
வெல், இன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸ் 2 விஷயத்துக்காக. நம்பர் 1, கல்கட்டா ப்ரொபோசலை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு காரணமா இருந்த ஜானகியை பாராட்டுறதுக்காக. நம்பர் 2, இதுவரைக்கும் ஜிஎம்ஆ இருந்த மிஸ்டர் அருண் 3 மாசத்துக்கு முன்னாடி ஜேஎம்டியா ப்ரமோட் ஆயிருக்காரு. ஸோ இன்னைக்கு காலியா இருக்கிற அந்த ஜிஎம் போஸ்ட்டுக்கு யாரையாவது ஒருத்தரை ப்ரமோட் பண்ணி போஸ்டிங் போட போறோம். ஸோ நீங்க எல்லாரும் உங்களோட ஒப்பீனியனை தாராளமா சொல்லலாம். சார், ஆ. நீங்க ரெண்டாவதா சொன்ன விஷயம் ஓகே. ம். ஆனா இதுல ஜானகியை பாராட்டணும்னு சொல்றது சரியில்லை. ஏன்னா நமக்கு மற்ற ப்ரப்போசல்ல வர ப்ராஃபிட்டை விட இந்த கல்கட்டா ப்ரப்போசல்ல வர ப்ராஃபிட் கம்மி. இதுல ஜானகியை பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு. ஒரு வியூல பார்க்க போனா நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட். பட் இந்த ப்ரொபோசலை நாம எடுக்காம போயிருந்தோம்னா அந்த கம்பெனியோட மற்ற பெரிய ப்ராஜெக்ட்டுகள்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும். அது மட்டும் இல்ல, அந்த கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கும் இடையில இருக்கிற பிசினஸ் டீலிங்ஸ் டோட்டலா நம்ம கைவிட்டு போயிடும் இல்லையா? ஸோ ஜானகிஸ் மூவ் வாஸ் ரைட். அதனால ஜானகிக்கு நம்மோட கம்பெனி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுகள். தென் ஜிஎம் போஸ்டுக்கு யாரை ப்ரமோட் பண்றதுங்கிறது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் சீனியர் மேன் இஸ் மிஸ்டர் நம்பிராஜன். அவர் சீனியர் மட்டும் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. இந்த கம்பெனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த ஐகாம் அட்வைசரி கம்பெனி அப்படிங்கறத ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே அவர்தான். நல்ல பிசினஸ் மைண்ட் உள்ளவர். எதுல பணம் கட்டினா ஜெயிக்கலாம், எதுல ஜாக்பாட் அடிக்கலாம் அப்படிங்கறத கரெக்டா கணக்கு போட்டு சொல்லக்கூடியவர். பட் இதெல்லாம் மட்டுமே ஒரு ஜிஎம் போஸ்டுக்கு தகுதியா இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா ரீசன்ட் டேஸ்ல அவரோட ஒர்க்கிங் ரிப்போர்ட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால ஜிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பை மிஸ்டர் நம்பிராஜன் இழக்கிறாரு. அதற்கு அடுத்து இந்த ஜிஎம் போஸ்டுக்கு தகுதியானவங்க யாருன்றத தீர ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்து இந்த கம்பெனியோட ஜிஎம்மா ஜானகியை போஸ்ட் பண்றேன். ஏன்னா அதுக்கு உண்டான தகுதி அவங்களுக்கு இருக்கு. இந்த கம்பெனிக்காக சின்சியரா உழைக்கணுங்கிற டெடிகேஷன். நிறுத்து. அவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இந்த ஆபீஸுக்கே தெரியும். அவ உன்னை வளைச்சு போட்டிருக்கா. அவ கம்பெனிக்காக மட்டும் உழைக்கல, உனக்கு நல்ல கம்பெனி கொடுக்கறா. அதனால தான் அவளுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்க. என்னடா சொன்ன பிளடி ராஸ்கல்? அருண், ஏய் அருண், 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 கண்டபடி கத்துறதுக்கு சண்டை போடுறதுக்கு சட்டசபை இல்ல, கான்ஃபரன்ஸ் மைண்ட். சும்மா இருங்க மாமா. அவன் யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுறான்? அவனுக்கு போய் மரியாதை கொடுத்துட்டு Get out! Get out!